ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளாக வராமல் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை எங்கள் டைரக்டர் சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலாக என்னோடய கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளோதான். ரிச்சா புவரா, மீதி மிடில் கிளாஸா, இவ்வளோதான் எனக்கு கதையே சொல்கிறது. இதுவே கதை சொல்கிறதே பெரிய விஷயமாச்சே. அதனால் இவ்வளோ தான் கேட்போம். ஆனால் இவர் மட்டும் இல்லை, நான் வீட்டுக்கு உங்களுக்கு கதை சொல்லணுன்னார். அவ்வளோ பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோடு வந்தார். பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட ஆரம்பித்து சொன்னாருங்க. நான் அழுகுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோடு விட்டுட்டு டிக்கெட்டை விற்றாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்காக கொடுக்காம போயிட்டார், அதோடு விட்டுருங்க சார். பாவமாக இருக்குது சார், கஷ்டமாக இருக்குது சார். அழுகுறேன், நான் கதை கேட்டு அழுகுறேன். சரி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதில் டைரக்டரோட நான் பேர் பண்ணுறேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்கள் நடிக்க போகிறீங்க, டைரக்டர் சொல்கிறார் பாருங்க, முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்கள் டைரக்டருக்கு நான் தான் பேராக நடிக்க போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் நான் அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். சார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறீங்க? எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்போ நேர்மையாக இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான்? இப்படிலாம் அவரை கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணேன். நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னும் சேத்துலலாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோடு சரி, டப்பிங்கே நான் பேசலை. டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரை பார்க்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்கே, ஐயோ அங்கே தான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டார். அது எப்படி சார்? அங்கே ஹைதராபாடுக்கு போனால் வில்லனாக அசத்துறீங்க, இங்கே வந்தால் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணுன்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைமிலும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த கதையெல்லாம், இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், குழந்தைகள் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக ஹி வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ். அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைமில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ 2 இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார். ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணாரோ அல்லதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டைலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அது நான் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது இருந்தேன்னா
கூப்பிட்டு கேட்பாரு நான், சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இங்கே ஐ ஹவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நானே லைக் நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி, அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது. பட் இங்கே இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததும் ரொம்ப நன்றி. பார்த்துருப்பீங்க, சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இமீடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினச்சதெல்லாம் கதை எழுதிப்பார சிலக்கிட்டே அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கு. நந்தா லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல் தம்பி. ஏன்னா அடிக்கடி சொல்வேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்து என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனைலாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டுச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெருவா கேட்டி. அப்போ 7.25 நெக்லஸ் வைக்காத தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா பக்கத்தில் பேரக்கூடாதா, இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் கூட. ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான், மயிரை சீவிட்டீங்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான, இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது. ஆனால் இவன் நடிக்கிறானா என்ன, நான் பதட்டத்தோடவே பழகினேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகினேன். அப்போ நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சேன் தம்பியோட, அவருடைய எடை போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்ன செயற்கையாக முடியாது, அது எப்படி செயற்கை அடுத்தவங்க காலேஜை கூப்பிட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால் அவரை பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஆஹோ அப்போ இப்பேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே, என்ன பிரச்சனைன்னா வாடகை வீட்டில் இருக்கானே, இங்கே பிரச்சனை இருக்குது இப்படி யோசிச்சு பார்க்குறது தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னே, செம்பு கலந்துடக்கூடாது, புரியாதுதான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் கதை அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு இந்த கமர்ஷியல் படம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டக்ட் ஒன்று தான், அரைச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நமக்கு கிடையாது. பள்ளி கந்தசாமி முதலியார் ஒருத்தர் இருந்தார், நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி முந்தானாலும் முதற்கொண்டு கலவன்றது நல்லவன்னு சொல்கிறாங்களா, அந்த தெரு அது நல்லவர் வர்றாரு, ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை அவன்கிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏற்றுக்கிறது, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலிருந்து நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே, இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதை போல தான் இந்த கதை, அற்புதமான கதை. கூடி இழுத்த தேர் இந்த வடத்தை எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே நான் திட்டிட்டு இருப்பாரு, என்னை பாராட்ட மாட்டார். முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேலே உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்கே இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அந்த காலதாமதம் ஏற்பட்டவங்க ராஜாசந்திரன் மூலம் சீப்பர் ரவிக்குமார் சார் இந்த படத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பாக சமுத்திரக்கன் என்னை என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இந்த கதையுமே கேட்கல, உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினார், கதை நல்லா சொல்லுவார், எப்படி எடுப்பார், எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினார்.
திருநாட்டில் வால்மீகி தான் வந்து கம்பராமாயணம் எழுதினாரு. அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தா கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்புறம் இனிமேல் அந்த 2 மணி நேரம் சொல்ல மாட்டேன். அது இப்போ இந்த மேடையில் உறுதியாகிடுச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் ஐயா பாரதி ஐயா வந்து இப்போ மலேசியாவில் இருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய, அவரை வந்து நான் வந்து ஒரு டைரக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோடு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனார். அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாற்றிட்டாரு. அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, எல்லாருமே அவங்க வரிதாளர் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்காங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கிறதுன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகாக படம் முடிச்சு கொடுத்த சுமாரனுக்கு இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர். அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமாக இது படமாக வர்றதுக்கு காரணம் இந்த ராஜா செந்தில். அவர் தான் இதில் வந்து ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தைரியமாக இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னார். ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவார். நான் நிறைய கதைகள் கேட்டீங்க, அந்த கதைகளை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை வந்து எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. தேங்க்யூ. வேலை பார்க்குறது இல்லை, எல்லா படமும் ஒரே உழைப்பு தான், அப்படி தான் உழைக்கிறோம். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு. இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்குன்னு சொல்லுவார் பாலுமேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு. நந்தா வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்கள், அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம், இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது, அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிருந்தேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர், எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதையை அப்படியே படமாகணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த. அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான். அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம், வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சோழா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்க என்ன சொல்கிறார், காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைண்ணே அப்படின்னா, அதான் கல்லூரியின் கதை. அங்கேருந்து ஆரம்பிச்சு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம், ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான். அந்த காலம் இப்போ வந்துடுச்சு. நந்தா, உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுறாரு, நம்மளே எழுத வச்சுருக்காரு. நான் சொன்னேன், தன்னை உருவாக்கிக்கிச்சு. நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணல, அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு. என்னுடைய சின்ன வயது நானும் நினச்சிருக்கேன். அற்புதமான ஒரு நடிகன், ரொம்ப பெரிய தரம் இருக்குது. பிள்ளைங்க என்ன பேசுறியா? கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஜாலியா. வேற நந்தாவை விட அதிகமாக
நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள்.